பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அம்மாடி மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி, நேரம் ஆயிட்டு இருக்கு பாருமா, சீக்கிரம் வாமா கிளம்பலாம். அம்மா இப்ப எதுக்குமா அண்ணி கூப்பிடுறீங்க? அம்மா எங்க போறீங்க நீங்க? இங்க பாரு சாவித்ரி, உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், வெளியே கிளம்புறப்ப எங்க போறீங்கன்னு கேட்காதன்னு. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க எங்க போறீங்கன்னு கேட்கறத விட வேற எப்படி கேட்கறதா? ஐயோ சரிம்மா, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சரிம்மா சொல்லுங்க, அதான் நான் கேட்டுட்டேனே. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். ஐயரை பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலான்னு போறோம். என்னது நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போறாங்களா? இங்க என்ன எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு? ஐயோ அம்மா, என்னமா பண்றீங்க நீங்க? இப்ப எதுக்குமா நீங்க இவ்வளவு அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா கொஞ்சமாச்சு யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாமேமா. எதுக்குமா இவ்வளவு அவசரமா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சாவித்ரி, எதை எப்பப்ப பண்ணணுமோ அதை அப்பப்ப பண்ணி முடிச்சிடணும். அதோட நேரம் யாருக்காகவே வெயிட் பண்ணாது, சரியா? எல்லாம் கை கூடி வந்தா எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இங்க பாரு பெரிய மனுஷி, எனக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு, சரியா? இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. போற போக்க பார்த்தா கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கே. அஜோ கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா அந்த மாயா ருத்ர தாண்டவெல்லாம் ஆடுவா. அதோட நம்ம போட்ட பிளான் எல்லாம் இல்ல எப்படியாச்சும் போற இடத்துல ஏதாச்சும் பண்ணி குழப்பி விட்டுறணும். சரிம்மா போலாமாட்ட? போலாமா மீனாட்சி. சாவித்ரி வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, நாங்க 2 பேர் போயிட்டு வந்துடுறோம், சரியா? சின்னது வீட்டை பத்திரமா பாத்துக்கணுமா? வீட்டை பத்திரமா பாத்துக்கிறதுக்காகவா நான் இருக்கேன். நானே இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்தலான்னு இருக்கேன். இதுல இவங்க வேற. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போறேன்னு சொல்றீங்க, நானும் வரமா உங்க கூட? என்னது நீயும் வரியா? யூஸ்வலாவே நான் எங்க வெளியில கூப்பிட்டாலும் நீ எங்க கூட வெளியிலே வரமாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா நீயும் வரேன்னு சொல்ற? இது என்னமா கேள்வி? நடக்க போறது என் அண்ணன் பசங்களோட கல்யாணம். இதுல நான் கலந்துக்கேனா எப்படிமா? அதனாலதான். ஏமா நான் வரக்கூடாதா என்ன? அத்தை சாவித்திரியும் வரட்டும். சாவித்திரி தான் கூட வரணும்னு ஆசைப்படுறாள். விடுங்க அத்தை, வாங்க அத்தை, 3 பேருமே போயிட்டு வந்துடலாம். சரிம்மா மீனாட்சி, சரி வாங்க கிளம்பலாம். அடடா ஜானகி அம்மா, வாங்கோ வாங்கோ. வணக்கம் ஐயரே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப பேஷா இருக்கேன். பெரியவா நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம்? இல்ல ஐயரே, நமக்கு காரியம் வேணும்னா நம்ம தேடி வரதுல தப்பே இல்ல. ஜானகி அம்மானா ஜானகி அம்மா தான் போங்கோ. என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கோ? எல்லாம் சந்தோஷமான விஷயமா தான் ஐயரே. அது என் பேர பசங்க அர்ஜுன் ஆதி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அடடா பேஷ் பேஷ். ஜானகி அம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானகி அம்மா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயரே. ஐயரே பொண்ணு பார்த்தாச்சு, அதான் நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்ல நாள் குறிச்சிட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்னம்மா சேமமா குறிச்சு கொடுத்துடலாம். சரிங்கம்மா, உங்க 3 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ என்ன இது, ஒரு ஐடியாவுமே வர மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் குட்டையை குழப்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. யோசிக்கலான்னு பார்த்தாலும் இந்த ஐயர் பேசிக்கிட்டே இருக்காரு. கடவுளே, ஐயோ இந்த ஐயர் சொன்னா எங்க அம்மா அப்படியே ஏதாவது பண்ணிடுவாங்களே. இப்போ என்ன பண்றது? ஐயோ இல்ல இரு, வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தோம், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. ஐயோ இருக்கட்டுமா பெரியவா, நீங்க உங்க முன்னாடி இருக்கட்டுமா, பரவாயில்ல நான் நின்னுக்கிறேன். சரிங்க ஐயரே, நிச்சயம் பண்றதுக்கு நல்ல முகூர்த்த டேட்டா பார்த்து பொண்ணு குறிச்சு கொடுங்க ஐயரே. கண்டிப்பாமா, கண்டிப்பா நல்ல டேட்டா பார்த்து நான் குறிச்சு தரேன். என்ன இரே கேலண்டரே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? இல்லைங்கம்மா, இந்த மாசத்துல முகூர்த்த டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே முகூர்த்த டேட் அடுத்த மாசத்துல தாமா இருக்கு. அதாமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இரே சொல்றீங்க? இந்த மாசத்துல இல்லையா? சரி விடுங்க, அடுத்த மாசத்துல நல்ல தேதியா ஒண்ணு குறிச்சு கொடுங்க. அப்ப சரிங்கம்மா, அடுத்த மாசத்துல மொத்தம் 3 முகூர்த்த டேட் வருதுமா. அதுல ஒரு முகூர்த்தம் வளர்ப்பிறை முகூர்த்தமா. அன்னைக்கு நிச்சயம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்துமா. மத்தபடி நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணிக்கோங்கம்மா. நான் 3 டேட்டையும் உங்களுக்கு குறிச்சு தரேன். சரிங்க ஐயரே, நீங்க 3 டேட்டையுமே குறிச்சு கொடுங்க. நான் பொண்ணு வீட்டுல பேசிட்டு எந்த டேட் அவங்களுக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்.
சரிங்கம்மா, நான் நல்ல நேரம் தேதி எல்லாத்தையுமே குறிச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேம்மா. சரிங்க ஐயரே, அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ, என்ன இது வந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. என்ன இது இப்போ என்ன பண்றது? சாவித்ரி யோசி கிளம்பவே போறாங்களே, ஏதாச்சும் பண்ணணுமே. சாவித்ரி, மீனாட்சி, வாங்க கிளம்பலாம். சரிங்க ஐயரே, நீங்க போய் பாருங்க, நாங்க கிளம்புறோம். போலாட்டே. அம்மா, ஐயர்கிட்ட தேதி குறிக்கவே வந்தாச்சு. வந்துட்டோம். ஆதி, அர்ஜுன், மித்ரா, வைஷ்ணவியோட ஜாதகத்தை பார்த்துட்டு போயிடலாமேமா. சாவித்ரி, சின்ன சாவித்ரி பேசுற நீ, நம்ம என்ன ஜாதகம் பார்க்கறதுக்காகவா வந்தோம்? அதான் தெளிவா பேசியாச்சுல, ஜாதகம் எதுவும் பார்க்க வேணான்னு. பின்ன ஜாதகம் பார்க்கணும்னு இங்க வந்து சொன்னா எப்படி சாவித்ரி? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, புரிஞ்சதா? இல்லம்மா, வந்துட்டோம். அதோட இந்த ஐயர் எதை கணிச்சு சொன்னாரோ கரெக்டா சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும், அதனாலதாம்மா சொன்னேன். என்ன சாவித்ரி பேசுற நீ? நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஜாதகம்லாம் பார்க்க வேண்டான்னு. அதோட பொண்ணு வீட்டுல நான் ஜாதகமும் வாங்கல, சரியா? இப்ப எதை வச்சு ஜாதகம் பார்க்கலான்னு சொல்றேன்? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, கிளம்பலாம் வா. ஐயோ, இதை எப்படி நான் மறந்தேன்? ஆமா, அம்மா உங்க வீட்டுல ஜாதகமே வாங்கல. ஐயோ, இதை பண்ணலான்னு பார்த்தா மண்டமேல உள்ள கொண்டே மறந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணலாம்? ஜாதகம் தானே இல்ல, பேர் பொருத்தம் பார்க்க சொல்லி எப்படியா இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணி குழப்பி விட்டுற வேண்டியதான். சரிம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஜாதகம் பார்க்க வேணாம், ஆனா பேர் பொருத்தம் பார்க்கலாமேம்மா. சாவித்ரி, என்ன நீ தேவையில்லாம இங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சாவித்ரி, நம்ம இங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக வரல. நம்ம இங்க வந்தது நிச்சயத்துக்கு தேதி குறிக்கிறதுக்காக தான். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம கிளம்புறோம். ஒழுங்கா கிளம்பலாம் வா. அத்தை, சாவித்ரி சொல்ற மாதிரி ஜாதகம் பார்க்க வேணாம், ஆனா பேர் பொருத்தமாச்சும் பார்த்துக்கலாமே அத்தை. என்ன மீனாட்சி, சாவித்ரி மாதிரி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நம்ம கிளம்பலாம் வாங்க. இல்லத்த, 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம். ஜாதகம் தான் பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் பேரு பொருத்தமாச்சும் பார்த்துட்டு போயிடலாமே அத்தை, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல. ஜானகியம்மா, என்னாச்சுமா? இல்ல இரே, நாங்க ஜாதகம் பார்க்காம தான் பொண்ணு 2 பேரையுமே முடிவு பண்ணியிருக்கோம். ஜாதகம் பார்க்க வேணாங்கிற முடிவில் தான் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் 4 பேருக்கும் பேர் பொருத்தமாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இரே யோசிச்சுட்டு இருக்கோம். அம்மா, பெரியவா, நீங்க உங்களை எதிர்த்து பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்கோ. அவ சொல்ற மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கல சரி, ஆனா பேர் பொருத்தம் பார்த்துக்கலாமேமா. அப்பா, இந்த ஐயர் இப்பதாயா கரெக்டான டயலாக பேசுறான். சப்பா, அம்மா கேட்டீங்களாமா? ஐயரே சொல்றாரு பேர் பொருத்தம் பார்த்துக்கலான்னு. பின்ன என்னம்மா சரின்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? எனக்கு துளி கூட இதுல விருப்பமே இல்லை. கடவுளே, எந்த வித கெட்டதாகவும் அவர் சொல்லிடக்கூடாது. நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணும். சரிங்க ஐயரே, நான் பொண்ணுங்க பேர் சொல்றேன், நீங்க பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆதிக்கு மித்ரா, அர்ஜுனுக்கு வைஷ்ணவி. அட, என்னம்மா நீங்க? நம்ம பசங்க பேரு தெரியாதா என்ன? அதெல்லாம் நான் பார்த்து கொஞ்ச நேரத்துல சொல்றேம்மா உங்களுக்கு. சரிங்க ஐயரே. என்ன ஐயரே, ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்கீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன ஐயரே, பேர் பொருத்தம் சரியில்லையா என்ன? சாவித்ரி, இப்ப எதுக்குன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க? அவர் என்ன எதுவுமே சொல்லல. அம்மா, என்னம்மா நீங்களே பாத்தீங்களா அவரு எவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்காருன்னு, அதனாலதான் கேட்டேன். ஐயோ சாவித்ரி அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதுக்காகலாம் யோசிக்கல. சொல்ல போனா பேர் பொருத்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. அதோட நீங்க ஜாதகமே பார்க்கலன்னு சொல்றீங்க, ஆனா பேர் பொருத்தமே இவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பேர் பொருத்தத்தை பார்த்ததே இல்லம்மா. சரி, பொருத்தவங்களுக்கு தான் இப்படி பேர் பொருத்தம் நல்லா இருக்குன்னு பார்த்தா 2 பேருக்குமே பேர் பொருத்தம் நல்லா இருக்கு. அதாம எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன பேர் பொருத்தம் நல்லா இருக்கா? அட கடவுளே, இந்த பிளானும் ஃப்ளாப்பா? அடடா ஐயரே, என்ன சொல்றீங்க? ஆமாமா, பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு 2 ஜோடிக்குமே. அதோட நீங்க 2 ஜோடிக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ண போறதா சொல்றீங்க. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கல்யாணத்துல குழப்பம் வரக்கூடாது, தம்பதிகள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்துல உள்ள கல்யாண பெருமாள் கோவிலுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி 2 ஜோடியுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்கம்மா. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா. கண்டிப்பா ஐயரே, நிச்சயத்துக்கு முன்னாடி நான் 4 பேரையும் கண்டிப்பா கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயரே, நாங்க கிளம்புறோம். இந்த ஹிட்லர் என்ன மீட்டிங் போயிருக்கான், இன்னைக்கு ஆபீஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னாரு. இப்ப என்னடானா இவன் லிஃப்ட்டுக்குள்ள நிக்கிறான். கடவுளே, திமிரு திரும்புறாள பாரு. ஏதோ திரும்பினா இவளை அப்படியே கடிச்சு திங்க போற மாதிரி அப்படியே அந்த சைடு நின்றுட்டு இருக்கா. சரியான திமிர் பிடிச்சவ. ஐயோ டே ஆதி, என்னடா பண்ற? அவ திரும்பினா உனக்கு என்ன, திரும்பலைன்னா உனக்கு என்ன? இருந்தாலும் அவளை இன்னைக்கு வெறுப்பேத்தணுமே, என்ன பண்ணலாம்? மனைவி சரி போனா போகட்டும். இவன் கிட்ட வாயை கொடுக்காம லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னு அப்படியே பொறுமையா கிளம்பி போயிடலான்னு பார்த்தா இவன் விட மாட்டான் போல இருக்கு. இருடா மவனே இரு. சொல்லுங்க அத்தான்.
ஹே என்னடி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது என்ன அத்தா அத்தான்னு கூப்பிடாதுன்னு. இங்க பாரு, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என்ன அத்தான்னு கூப்பிட அப்படி இருக்கும் உனக்கு. எப்படி இருக்கு பெரியாகுதா மண்டை அப்படியே சூடேற மாதிரி இருக்கா. இப்படிதான் நீ என்ன மனைவின்னு கூப்பிடும் போது இருக்கும். நீ கூப்பிடாம இரு, நானும் என்ன அத்தான் கூப்பிடலாம். சிம்பிள். முடியாதுடி, நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். ஓ முடியாதா? அப்போ நானும் அப்படிதான் கூப்பிடுவேன், அத்தான். திமிருடி திமிரு, உனக்கு பட்டம்பு ஃபுல்லா திமிரு. இருடி இரு, கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன் திமிரு எல்லாத்தையும் மொத்தமா நான் அடக்குறேன்டி. பாக்கலாம் யாரு திமிர யாரு அடக்குறான்னு நானும் பாக்குறேன். அதையும் பார்க்கத்தானே போற. இவ்வளவு டென்ஷன் பண்ணலான்னு பார்த்தா இவ என்ன ஒரு வாட்டியும் சின்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா. கடவுளே ஐயோ கடவுளே, லிஃப்ட் என்ன இப்படி தடதடன்னு ஆடுது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ என்ன இது, லிஃப்ட் தடதடன்னு ஆடுது. லிஃப்ட கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களுக்குலாம் இருக்கு இன்னைக்கு. கடவுளே இப்போ என்ன பண்றது. ஐயோ கடவுளே. சாரி. மித்ரா, ஐயோ டியாதி என்னடா பண்ணி வச்சிருக்க. கடவுளே, அவ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பான். ஐயோ டியாதி என்னடா நீ இப்படி பண்ணிட்ட. டேய், அவ கண்ணை பார்த்தாதான் உன்னால கண்ட்ரோலா இருக்க முடியாதுன்னு தெரியும்லடா. பின்ன ஏண்டா இப்படி பண்ணனா. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது. ஐயோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். கே ஜெசி, பாத்தியாடி, இவன் முன்னாடி வரா, ஆதி சார் பின்னாடி வராரு. அது சரி, உள்ள என்னென்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும். சரியா சொன்னடி. இவளுங்களாம் எதை காட்டிதான் மயக்கிறாளுங்கன்னே தெரியல. அது சரி, இவெல்லாம் அடிக்கடி ஆதி சார் ரூமுக்கு போயிட்டு வரப்பே தெரியும் இப்படிதான் ஏதாச்சும் நடக்கும்னு. உள்ள போய் எதை காட்டி மயக்கினாலும் யாருக்கு தெரியும். கடவுள் கொடுத்த அழக இவளுங்க தாண்டி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாளுங்க. சரியா சொன்னடி. இவளுங்க ஜாயின் பண்ணி 4-5 மாசம் தான் இருக்கும். இதுல ஆதி சார் அர்ஜுன் சார் இந்த ஆபீஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 month தான் இருக்கும். ஆனா பாரு, அதுக்குள்ளார மடிக்கிட்டாளுங்க. நீ நானும் லாஸ்ட் வரைக்கும் இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அவளுங்கள பாரு, ஜாயின் பண்ணாளுங்க, வேலையை பார்த்தாளுங்க, நல்லா புளிய கொம்பா பார்த்து புடிச்சிட்டாளுங்க. நமக்கு அந்த திறமெல்லாம் பத்தாதுமா. இப்போ உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. இங்க பாருங்க, சும்மா போறப்பே வரப்பே முதுகுக்கு பின்னாடி பேசுறதை விட்டுட்டு உங்க 2 பேருக்கும் உண்மையாவே தைரியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என் முகத்துக்கு நேரா உங்களுக்கு சின்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேளுங்க. நானும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன், சரியா? உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் முகத்துக்கு நேரா பேசுறதுக்கு சுத்தமா தைரியமே கிடையாது. அதனாலதான் எப்பவுமே முதுகுக்கு பின்னாடியே பேசிட்டு இருக்கீங்க. தைரியம் தான் என் முகத்துக்கு நேரா பேசுங்க, சரியா? ஹே, என்ன சும்மா போனா போகட்டும், ஜூனியர் பொண்ணாச்சேன்னு சொல்லி நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. அதானே, ஜாயின் பண்ணி இங்க 4-5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இப்ப என்னடானா தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரா பேசுங்க அப்படின்னு சொல்ற. என்ன போனா போகட்டும்னு விட்டா ரொம்ப ஓவரா ஆடுறியோ? இப்பவும் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் உண்மையாவே தைரியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து என்ன கேட்கணுமோ கேளுங்க. நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படி இல்லைன்னா நாங்களா பின்னாடி பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு நீங்களே உங்க மனசுக்குள்ளார சொல்லிட்டு போங்க. கே மைண்ட் ஒரு வேர்ட்ஸ், ஓகே? என்னடி, சரி ஓகே, நேரடியாவே கேட்குறேன். அது எப்படி வந்த 4-5 மாசத்துக்குள்ளாரே அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அண்ணனையும் தம்பியும் மடக்கிட்டீங்க? செத்த காட்டுடி மயக்குனீங்க. என்ன மேடம், கேளுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம நீங்க பாட்டு நின்னுட்டே இருக்கீங்க. அதான் கேட்டால பதில் சொல்லு. அது சரி, எங்களை இந்த ஆண்டவன் அழகா படிச்சிருக்கான். ஆனா உங்களை அழகா படிச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வித்தைய ஆண்டவன் கத்து கொடுத்தே தான் இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பான் போல. அதனாலதான் அதை எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணி நல்லா புளியம் கொம்பா பிடிச்சிருக்கீங்க. வெல் ஓகே, அவ்வளவுதான क्वेश्चंस? இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இந்த ஆட்டிடியூடா பேசுறதெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ, சரியா? நாங்க எங்க சீனியர்ஸ் எங்க கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சதா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ கிளம்பு. ஓ
சரி சரி, இப்போ உங்க 2 பேருக்கு என்ன தெரியணும்? ஆமாம், அண்ணனையும் தம்பியையும் அக்காவும் தங்கச்சியும் நாங்கள் சேர்ந்து மடக்கிட்டோம். சாரி, உங்கள் லாங்குவேஜில் வளைச்சி போட்டுட்டோன்னே வச்சுக்கோங்க. இப்போ என்ன அதுக்கு? அப்புறம் என்ன கேட்டிங்க? எதை காட்டி மயக்கினாலுங்கன்னு தெரியல. கரெக்ட். ஐயோ சாரி சீனியர், அது எங்கள் கம்பெனி ரகசியம், அதெல்லாம் எங்களால் வெளியில் சொல்ல முடியாது. உங்களுக்கும் எதையாச்சும் காட்டி மயக்க தெரிஞ்சிருந்தா நீங்களும் மயக்குங்களேன், யார் வேண்டான்னு சொன்னா. ஹே என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். இங்க பாரு, நாங்கெல்லாம் உன்னோட சீனியர் எம்ப்ளாயி, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு, புரிஞ்சதா? சீனியர் எம்ப்ளாயினா தெரிய புடுங்கியா நீங்க? இங்க பாருங்க, மரியாதைங்கிறது நம்ம செய்யற செயல்ல தான் தருவாங்க. அதை விட்டுட்டு சீனியர் ஜூனியருங்கிறதுல தரமாட்டாங்க. ஒழுங்கா அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னாடி வரலாம் அப்படிங்கிறத யோசிங்க, சரியா? அது சரி, உங்களுக்குலாம் அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் எங்கேருந்து நீங்கள் உங்கள் லைஃப் பற்றி யோசிக்க போகிறீங்க? இதில் கேட்டால் சீனியர்ஸ் வேறு. ஆமாம், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த அடுத்தவங்க பர்சனலை தலையிடக்கூடாது அப்படிங்கிற பேசிக் சென்ஸே உங்களுக்குலாம் கிடையாதா? அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அடுத்தவங்க பர்சனலில் ஈஸியாக வந்து மூக்க நுழைச்சிடுறீங்க? அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? அடுத்தவங்க பர்சனலில் மூக்க நுழைச்சதும் இல்லாமல் அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னு வேற விரும்புறீங்களே, அது எப்படி உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஒரு லிமிட்டை தாண்டி ஓவரா பேசிட்டு இருக்க, புரிஞ்சதா? என்னடி அப்படி தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏதோ போனா போட்டும் ஆஃபீஸாக இருக்குங்கிறதுனால தான் பொறுமையாக உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதே இந்நேரம் வேற இடமா இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நடக்கிற சீனே வேற மாதிரி இருந்திருக்கும், சரியா? போங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி லைஃப்பில் முன்ன வரலான்னு போய் பாருங்க. சும்மா அடுத்தவங்களை பற்றி புறணி பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதே இடத்துல நிற்க வேண்டியதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டா? உங்களை மாதிரி ஜென்மெல்லாம் உடனே எங்கே திருந்த போகுது? நீங்கள் எங்கேயே நின்று போகிற வரவங்களை பற்றி பின்னாடி நின்று புறணி பேசிட்டே இருங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி வெட்டியா இல்லை, எனக்கு வேலை நிறையா இருக்கு, நான் கிளம்புறேன். இவ என்னடி இவ்வளவு திமிரா பதில் சொல்லிட்டு போறா? கொஞ்சம் கூட சீனியர்ங்கிற மரியாதை இல்லாம இவ பாட்டுக்கு பேசிட்டு போறா. விடு ஜெசி, அது ஒன்றும் இல்லை, நல்லா பெரிய இடமா வளைச்சு போட்டிருக்கால, அந்த தைரியத்துல தான் பேசிட்டு போறா. விடு, நமக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும், அன்னைக்கு பாத்துக்கலாம் இவளை. மித்து, என்னடி சொல்ற? ஆதிசாரா இப்படி பண்ணினாரு? நீ இதனால தான் ஆஃபீஸில் மைண்ட் அப்செட்டில் இருந்தியாடி? அதனால தான் வர வழி ஃபுல்லாக என்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லையா? ஆமாண்டி வைஷு, அவனே தான். அவன் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. திமிர் பிடிச்சவன் தான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவனா பொறுக்கியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஐயோ மித்து, இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மித்து, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. வைஷு, எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? எனக்கு அப்படியே பொண்ணு போட்டுற அளவுக்கு கோவம் வருது. அவன் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம்? ஐயோ மித்து, எனக்கு புரியுதுடி. அது சார் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான், ஆனால் எனக்கு என்னமோ அவர் வேணும்னு நடந்துக்கிட்ட மாதிரி தோணலை மித்து. வைஷு, என்னடி பேசுற நீ? அப்போ அவன் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரியா? செண்டி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், நீ என்னடானா அவனுக்கு ஆதி சாரு மொருன்னு மரியாதை வேற கொடுத்துட்டு இருக்க. பொறுக்கி, அவனை நினைச்சாவே எனக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஐயோ மித்து, ரிலாக்ஸ். நான் எப்படி சொன்னேன் அவர் தப்பே பண்ணலன்னு? கண்டிப்பாக அவர் தப்பு பண்ணியிருக்காரு தான், ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் தெரியாமல் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுதுடி மித்து. ஐயோ வைஷு, நீ என்னடி பேசுற? ஐயோ மித்து, கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேள. சரி ஓகே, அந்த லிஃப்ட்டுக்குள்ளார நீயும் ஆதி சார் மட்டும்தான் இருந்தீங்க, கரெக்டா? ஆமாடி. லிஃப்ட் திடீர்னு தடன்னு ஆடுன்னு நீயும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், ஆப்வியஸா ஆதி சாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார், கரெக்டா? ஐயோ ஆமாண்டி, 2 பேருக்குமே தெரியாது லிஃப்ட் இப்படி பாதிலே நின்று தடன்னு ஆடுன்னு. தெரிஞ்சதான் நாங்கள் 2 பேரும் எதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளார போயிருக்கவே போகிறோம். உங்க 2 பேருக்குமே தெரியாதுல்ல லிஃப்ட் பாதிலே நின்று தடன்னு ஆடுன்னு. நீ எப்படி லிஃப்ட் தடன்னு ஆடினதுல தெரியாம அவரை போய் ஹக் பண்ணிட்டியோ, அதே மாதிரி தாண்டி அவரும் டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உனக்கு கிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அவ்வளோ தாண்டி. நீ நினைக்கிற மாதிரி அவரு இன்டென்ஷனலாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் மித்து. ஐயோ வைஷு, என்னடி பேசுற நீ சொல்றது சரியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் எப்படி என்கிட்ட இந்த மாதிரியா நடந்துக்கலாம்? எப்படி நடந்துக்கலாம்? அவனுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? ஐயோ மித்து டார்லிங், இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட், ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. அதோட மித்து, நான் சொல்றேன்னு நீ கோச்சுக்காதடி. மித்து, அவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்க. அந்த விதத்துல பார்த்தா அவர் பண்ணினது தப்பு இல்லையேடி. வைஷு, என்னடி பேசுற நீ? கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டா அவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துப்பானா?
மித்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் ஒன்று சொல்லவா, இந்த காலத்து பசங்களாம் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி இப்படி பண்ண மாட்டாங்க. இதை விட அதிகமாக தான் பண்ணுவாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஆதி சார் கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டார். அந்த டைமில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சம்திங் ஏதோ அப்படி ஹேப்பன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுடி. இங்கே பாரு மித்து, தேவையில்லாமல் குழப்பிக்காத. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதி சார் கண்டிப்பாக இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டார். நீ வேணா பாரு, அவர் உங்ககிட்ட நாளைக்கு சாரி கூட கேட்பாரு. யாரு அவன் என்கிட்ட சாரி கேட்பானா? இது வரைக்கும் அவன் பண்ணின ஒரு தப்புக்காச்சும் என்கிட்ட சாரி கேட்டிருப்பானா? கேட்டதே கிடையாது. இப்போ மட்டும் என்கிட்ட அப்படியே சாரி கேட்ட போறான். அவன் கண்டிப்பா சாரி கேட்க மாட்டான். திமிர் பிடிச்சவன் தான் நினைச்சேன், ஆனா இப்படி பொறுக்கித்தனம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீ என்னடா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? கடவுளே மித்து, இப்போ நீ கோவத்தில் இருக்க. ஸோ கோவத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் புரியாது. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பாக உனக்கு புரியும். சின்னம்மா போடி, அவனை நினைச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. சரிடி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டேய் என்னடா சொல்ற? டேய் என்னடா, அதான் தெளிவா தானடா சொன்னேன். நான் அவளை கிஸ் அடிச்சேன், அவ என்ன திரும்பி அடிச்சிட்டான்னு. டேய் மச்சான், நான் சத்தியமா கேக்குறேன்டா, நீயா அப்படி பண்ணன? என்னால சுத்தமா நம்பவே முடியல மச்சான். டேய் வருண், எனக்கே சத்தியமா அதான்டா தெரியல. நானா இப்படி அவகிட்ட நடந்துக்கிட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்லடா. நான் பொண்ணுங்க கிட்ட பெருசா பேசவே மாட்டேன். அப்படி பேசினாலும் அவங்க கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்த்து பேச மாட்டேன்னு. ஆனா என்னமோ தெரியல மச்சான், இவ என் மேல சாஞ்சோனையே எனக்கு ஏதேதோ ஆணுச்சு மச்சான். அதுலதான் மச்சான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன். இவன் என்ன பழிவாங்க தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கான். டேய் இதுக்கு பேர் தான் பழிவாங்க கல்யாணம் பண்றதாடா. இதை கேட்டா இவன் நான் பழிவாங்க தான் கல்யாணம் பண்றேன்னு மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிப்பான். டேய் வருண், என்னடா நீ வாய்க்குள்ளார எதுவும் முடங்கிட்டே இருக்க? ஏண்டா என் டென்ஷன் உனக்கு புரியுதா இல்லையாடா? ஐயோ டேய், அவ என்ன கேவலமா நினைச்சிருப்பாள்ல. என்ன மச்சான் கேவலமாவா? சாச்சா அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க மச்சான், ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்க. டேய் என்னடா சொல்ற? டேய் பின்ன என்னடா நீ பண்ணிட்டு வந்த காரியம் அப்படிடா. ஏண்டா நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு உன்னை கேவலமா நினைக்காம உன்னை என்ன ப்ரௌடாவா நினைப்பாங்க? கேக்குறான் பாரு கேள்விய. ஐயோ டே வருண், என்னடா நீ இப்படி பேசுற? ஏண்டா நீ ஒரு பையன் தானடா, உனக்கு கூடடா என் ஃபீலிங்ஸ் புரியல? ஐயோ டேய் மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுதுடா. சரி விடு, வயசுக்கு வந்த பசங்க எல்லாருக்கும் தோன்ற ஃபீலிங் தானே இது. ஆனா என்ன கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் நீ. சரி உன்னால ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஒரு கன்னத்துல கிஸ் பண்ணிருக்கலாம், நெத்தியில பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் எடுத்தோனையே லிப்ல தான் சார் பண்ணுவீங்களோ? வேற எங்கேயாச்சும் பண்ணியிருந்தா இந்நேரம் இப்படி வச்சு புலம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல. டே வருண், என்னடா பேசுற நீ? ஏண்டா அவ என்ன அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிட்டு அவ்வளோ க்ளோஸா, அவ கண்ணும் என் கண்ணும் நேருக்கு நேரா, அவ லிப்பு ரொம்ப க்ளோஸா இப்படி இருக்கும்போது எப்படி மச்சான் அந்த இடத்துல ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதான் மச்சான் லிப் டு லிப் அடிச்சிட்டேன். டே வருண், அவ என்ன கேவலமா நினைச்சிருப்பாளாடா? அவளை எப்படா நாளையில இருந்து ஃபேஸ் பண்றது? என்னடா மச்சான் பண்றது? ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுடா. இவர் பண்றதெல்லாம் பண்ணுவாராம், அதுவும் எடுத்தோனையே லிப்ல பண்ணுவாராம். பண்ணிட்டு இவரை கேவலமா வேற நினைக்காம இருக்கணுமா? என்னடா நியாயம் இதெல்லாம்? டேய் சரி விடு மச்சான். இங்க பாரு மச்சான், பிராங்கா சொல்லணும்னா கண்டிப்பா உன்ன மித்ரா சிஸ்டர் தப்பா தாண்டா நினைச்சிருப்பாங்க, இதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா அந்த தப்பை எப்படி சரி செய்யணும்னு நீ தான் மச்சான் யோசிக்கணும். பேசாம மித்ரா சிஸ்டர் கிட்ட நாளைக்கு போயிட்டு சாரி கேட்டு, சாரி கேட்டு உங்க சரி வரலன்னா அவங்க சரி வர வரைக்கும் நீ கண்டிப்பா சாரி கேட்டு தான் மச்சான் ஆகணும். ஏன்னா நீ இப்படி நடந்துக்கிட்டது தப்பு தானே. டே வருண், நான் பண்ணினது ஒன்றும் நான் சரின்னு சொல்ல வரல, அது கண்டிப்பா தப்பு தான்டா. கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் கேவலமா தான் என்ன நினைப்பாங்க. ஆனா சத்தியமா நான் வேணும்னு பண்ணலடா. என்னால அவ்வளோ க்ளோஸா வச்சுட்டு என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல மச்சான். அதான் மச்சான் அப்படி நடந்துருச்சு. அதை எப்படிடா சரி செய்யறது? அதுக்கு முதல்ல ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு மச்சான். மச்சான் அதான் சொன்னேடா, மித்ரா சிஸ்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளுன்னு. டே சாரி கேட்டா அவ அதை அக்செப்ட் பண்ணிப்பாளாடா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான். ஏன்னா மித்ரா சிஸ்டர் எப்படின்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தாலும் வேற என்ன பண்றது, தப்பு உன் மேலதானே இருக்குன்னு கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை நீ வாயால சாரி கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலனா பேசாம காலில் விழுந்துரும் மச்சான். என்னது? அது சரி, நல்லா லிப் டு லிப் அடிக்கிறப்ப மட்டும் இனிப்பா இருக்குமா? சாரி கேட்க சொன்னா சாருக்கு கசக்குதோ? டே நீ சாரி கேட்டுதான் ஆகணும், வேற வழியே உனக்கு இல்ல.
ஆமா மச்சான், நீ சொல்றது சரிதான். நான் கண்டிப்பா சாரி கேட்டுதான் ஆகணும். ஆனா ஆனா அவ என்ன எப்படி நினைச்சிருப்பானே தெரியல மச்சான். சும்மாவே அவ என்ன நல்லவனா நினைச்சிருக்க மாட்டா. இதுல இப்படி வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா கண்டிப்பா என்ன ஒரு கேடு கெட்டவனா தான் மச்சான் நினைச்சிருப்பா. இதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒன்னும் சரியில்லையே, எங்கேயோ இடிக்குதே. இவனுக்கு மித்ரா சிஸ்டரை பிடிக்காதுன்னு சொல்றான். அப்படி பிடிக்காத ஒருத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்னன்னு இவன் விட வேண்டியதானே. இவன் எதுக்கு திரும்ப திரும்ப அவ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, அவ என்ன கேவலமா நினைச்சிடக்கூடாதுன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னும் சரியில்லையே. வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ. டேய் வருண், என்னடா ஆனா உன்ன வாய்க்குள்ள ஏதாச்சும் முனவிட்டே இருக்க. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்டா. நான் சாரி கேட்டா அவ கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிட மாட்டால, கண்டிப்பா என்ன ரொம்ப கேவலமாலாம் நினைக்க மாட்டாளடா. ஆமா மச்சான், நீ சாரி கேளு மச்சான், சாரி கேளு. கண்டிப்பா அவங்க உன்னை மன்னிச்சிடுவாங்க மச்சான். டேய் வருண், கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுவால. டேய் மச்சான், நீ சாரி கேளுடா, கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவாங்கடா. அது சரி மச்சான், நல்லா பழி வாங்குறடா. என்னது? இல்ல மச்சான், பழிவாங்க தான் நீ கல்யாணமே பண்ண போற. அதான் மச்சான், அத ரிமைண்ட் பண்றேன், உனக்கு ரிமைண்ட் பண்றேன். டேய் வருண், இதுல உனக்கு என்னடா டவுட்? அவளை நான் கண்டிப்பா பழிவாங்க தான் கல்யாணமே பண்றேன். நீ வேணா பாரு மச்சான், நான் எப்படி பழி வாங்குறேன்னு. ஆமா மச்சான், நீ எப்படி பழி வாங்க போறன்னு தான் நாங்க டெய்லி பாத்துட்டு இருக்கோமே. இத வெயிட் பண்ணி வேற பாக்கணுமா மச்சான்? சரி மச்சான், சரி நாங்க வெயிட் பண்ணி நீ எப்படி பழி வாங்குறங்கிறதையும் பாக்குறோம் மச்சான். சரிடா வருண், டைம் ரொம்ப ஆகுதுடா. எப்படா காலையில விடியும் அவகிட்ட போய் சாரி கேட்கலான் இருக்கு. டேய் வருண், சாரி கேட்டா அக்செப்ட் பண்ணிப்பால, உன்னை நம்பிதான் சாரி கேட்கறேன். அது சரி, அப்ப கன்ஃபார்ம். டேய் மச்சான், நீ சாரி கேளு, கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிடா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா விஜயகாந்த் சிஸ்டரோட பொண்ணுக்கு 9th பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதீக்ஷா குட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபரோட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷாகிர் குட்டி. ஸோ இவங்க 2 பேருக்கும் உங்களோட விஷயத்தையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.